ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே முத்து மீனாவும் நைட்டு வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா காசெல்லாம் உண்டியல்ல போட்டுடலாம் அப்படின்னு பேசிட்டு காலையில் என்ன ஆகுதுன்னா முத்து நல்லா தூங்கிடுறாரு. இவங்க ரோஹிணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபோனில் இருக்கிற வீடியோவை எடுத்துட்டோம்னா எப்படி வீட்டில் மாட்டி விட்டுட்டோம்னா மீனாவுக்கும் முத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். அப்போ கிறிஷை தத்தெடுக்கிறத பற்றி வீட்டில் சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும். இங்க அந்த அவன் வசீகரன் அவரை வந்து இவன் சிட்டி வந்து பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து ஒரு பிளானை போடுறாங்க. போட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ முத்து அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எடுத்து பார்க்குறாரு, மொபைல் எடுத்து பார்த்து எட்டாச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ஓடுறாரு. இப்போ ரோகிணி வந்து மொபைல் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அதுக்குள்ளே மீனா வந்துடுறாங்க. மீனா பார்த்தோன்னே முத்து வந்து என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் போட்டு குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் சார்ஜ் போட்டு குளிக்க போகிறாரு. இப்போ ரோகிணி ஓடி போய் அந்த மொபைலை எடுத்துடுறாங்க. எடுக்கவும் முத்து குளிச்சுட்டு வந்து மீனாவை கூப்பிட்டு தலை தூட்டி விட சொல்கிறாரு. இதுகளுக்கு ரொமான்ஸ் வேற, நம்ம இப்போ எப்படி வெளியில் போகிறது தெரில. சரி வீடியோ இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே மீனா போய் பூரி எடுத்துகிட்டு வந்து முத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து அந்த வீடியோவை பார்த்துடுறாங்க. அதை எப்படின்னாச்சும் அவங்க மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ண போகிறதுக்குள்ள அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இங்கே என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வேற ரோஹிணியை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட போய் 500 கேட்கும்போது அண்ணாமலை வந்து என்கிட்ட இல்லைன்னொன்னே, அதானே நீங்கள் முத்து கேட்டால் தானே கொடுப்பீங்கன்னொன்னே, ஏண்டா என் காசு உனக்கு வேண்டானா 27 லட்சத்தையும் திருப்பி தாடா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே முத்துவும் மீனாவும் மொபைலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சார்ஜ் தானே போட்டேன் காணும் சொல்லிட்டு 2 பேருமா வெளியில போய் தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க ரோஹிணி வந்து மொபைல் அங்க வச்சுட்டு பின்வாசல் வழியா மாடிக்கு போய் மாடியிலேருந்து கீழே வர மாதிரி உள்ள வராங்க. இப்போ மனோஜ் கேட்குறாரு, நான் மாடியில கூட உன்னை வந்து தேடினேனே, நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட பேசிட்டே போறாரு. மறுபடியும் முத்து மீனாவும் போய் ரூம்குள்ள போய் தேடுறாங்க. அப்போ ரூம்ல அந்த மொபைல் இருக்குது. 2 பேருமா எடுத்துட்டு மீனா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வயசாயிருச்சு அதான் நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரவி வந்து அவங்க பாஸ் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பிளேட்ஸ் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா அங்க எடுத்துட்டு இருக்கும்போது, ஸ்ருதியோட அம்மா வந்து இவங்க 2 பேரையுமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரவி கிட்ட, "என்ன மாப்பிள்ளை இங்க என்ன பண்றீங்கன்னொன்னே, நீங்க செஃப் தானே, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ரவி என்ன சொல்றாருன்னா, "பாஸ் என்ன சொல்றாங்களோ அதை தானே நானும் செய்யணும். இவங்க தான் என்னோட பாஸ்." அப்படின்னோடனே, அவங்க எங்க ஓனரோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்போ ஸ்ருதியோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு இவனை ரொம்ப புகழுதே, சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணி, எங்க இருக்க? நான் உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.